600 இது இதோ இது இது And yes. புறா மூலமா தானே தகவல் அனுப்புது. அப்ப அந்த புறாக்களை இதுல வச்சுதான் வளர்த்துருக்கணும். இப்ப விடிய பாத்தீங்கன்னா இங்க யோகா நடக்கும் 7:30க்கு. யோகா கிளாஸ் நடந்ததுக்கு நான் அதை காட்டுறேன். And yes, my only request to you is that you do what feels comfortable for you, and you don't pause and follow what I'm doing. Follow each other. Do whatever feels comfortable. Bring your hands into that position. Take a deep inhale and exhale. Inhale. இதுல இப்ப யோகா கிளாஸ் நடந்து இருக்கு. அதே மாதிரி குட்டி ஜிம் ஒன்று இருக்கும், அதை நாங்கள் யூஸ் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா விடிய இந்த நேற்று மிஸ் ஆன இடங்கள்ல இந்த டச் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. டச் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு பழசு. அதோட வெள்ளைக்கலர்னா கோட்ஸ் ஒன்றும் இருக்கான். இப்போ அதோட அந்த புறா கூடு ஒன்று இருக்கா. இப்போ அந்த மூண்டையும் காட்டிட்டு கடல்ல குளிக்க போறோம். இப்போ வாங்க முதல்ல போய் அந்த டச் ஹாஸ்பிட்டல் அதில் பார்த்துட்டு இப்போ முடியவே சைக்கிள் எடுத்துட்டு வலிக்கிட்டேன். அங்கே யோகா நடக்குது பார்த்துருப்பீங்க. நமக்கு உடம்பு அவ்வளோதுக்கு ஃப்ளெக்சிபிள் இல்லை. அப்போ நான் அவை யோகா செய்ய நான் இங்கே அதை வலிக்கிட்டேன். இப்போ விடிய நேரம் மட்டும் இருக்கும். இனி போய் ஞாயிற்றுக்கிழமை என்னென்னா இங்கே கடையில எல்லாம் பெருசாக பூட்டி இருக்க மாட்டேன். நாங்களும் விடிய சாப்பாடோடு ஒன்றும் இல்லை. நீ இங்கே தான் ஏதாவது பார்க்கணும். அதில் பான் ஆட்டோ ஒன்று போனது, இது அதில் வேண்டி இருப்பின ஒன்று நினைக்கிறேன்னு பார்ப்போம். இப்போதைக்கு இதால் நேராக போனால் பீச் தான். இப்போ நான் இங்கே இடப்பக்கம் திரும்பினேன்டா இந்த டச் ஹாஸ்பிட்டல் அதில் எல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ நான் அதில் போய் காட்டிட்டு உங்களுக்கு நேராக திரும்ப பீச்சுக்கு போவோம். ரெண்டு மீன்பிடி படகு நிற்குது அதில். இதுதான் பொது சந்தை நெடுந்தி உண்டு. பாப்போமா உள்ள என்ன இருக்குன்னு. சந்தையும் பார்த்துட்டு போவோமே. சின்ன சந்தை உண்டு. அங்கால ரச்சி கடை போல. இதான் ஐயா மீன் சந்தை. அங்கெல்லாம் இறைச்சி கிடையா? ஓகே, இப்பதான் மீன் சந்தை திறக்குங்க. பெருசா காணல. இல்ல இல்ல, என்ன ரோலரா? இன்னும் இனித்தான் வருமா மீன்? இல்லாட்டி முடிஞ்சுதா? இனித்தான் வரும். போய் பார்ப்போம் என்ன மீன்கள் இருக்குன்னு. பால் உண்டானா அது? இந்த ரோலர் திருக்கையும் வந்திருக்கு. என்ன விலை போகுதுங்க? 600 இது இதோ இது 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 அந்த ரோலர் அடின்னு வர அந்த ரோலர் கிடையாது. அந்த ரோலர் வந்து அந்த அடின்னு வர கழுவி அது அவ்வளவு இவ்வளவு 600 ரூபாய். இந்த சின்ன ஃபுல்லா இவ்வளவு இல்லை, இவ்வளவு வந்து 1000 ரூபாய்க்கா? இவ்வளவு 1000 ரூபாய்? இவ்வளவு மட்டும் இருக்குல்ல, 20 10 ரூபாய்க்கு இல்லை இந்த மீன். அதான் நேன் அவ்வளவு விலை போகுது. என்ன
அதான் ஐயா சொன்ன மாதிரி சின்ன மீன்கள்லாம் என்ன அவ்வளோ விலை போகுதுன்னு தெரியல. சரி வாங்க வாங்க போ. சின்ன சந்தை தான், ஒரு மரக்கறி கடை, அங்கால ஒரு மீன் கடை, இறைச்சி கடை. லைப்ரரி ஒன்று இருக்கு இதுல, பப்ளிக் லைப்ரரி. இதுதான் நெடுந்தீவு பிரதேச செயலகம். பெருசா தான் இருக்கு. இது பிரதேச சபை. பிரதேச செயலகத்துக்கு முன்னுக்கு பிரதேச சபையும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நெடுந்தீவு தொல்லியல் மையங்கள்னு ஒரு போட் போட்டிருக்கிறேன். நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த இடங்கள். சிவன் கோயில், டச் ஃபோர்ட், பிஜன், அந்த புறா கூடி இதுக்குள்ளான் இருக்கு போல. குயின்ஸ் டவர், அந்த லைட் ஹவுஸ்ன்னு சொல்லி போய் பார்த்தோம். அது லைட் ஹவுஸ் இல்லை, குயின்ஸ் டவர். அது கீழே நீங்கள் பேப்பரை விட்டா மேலே அந்த இது. சரி வாங்க, நீ இதில் பக்கத்தில் அந்த டச் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அங்கே போ. இதெல்லாம் அந்த குளிக்கிற பீச், மண் பீச் இருக்கு. இதை தாண்டி வரைக்குள்ள அந்த இது இருக்குன்னு சொன்னார். இது போலீஸ் ஸ்டேஷன் நெடுந்தீவு. நான் தூரம், கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களான அந்த ஹாஸ்பிட்டல் அதில் இருக்கணும். அண்ணா, டச் ஹாஸ்பிட்டல் மற்ற அந்த புறா கூட தானே இருக்குது இங்கதான் பின்ன. இதான் ஹாஸ்பிட்டல். ஓகே. அது ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்று கொண்டே தேடி இருக்குன்னு அதுல போட் ஒன்றும் இருக்கல, அப்ப தெரியல இதானு. அது நேற்று வரைக்கும் தான் என்ன சொன்னார், போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி வரணும் தம்பிட்டு. அதெல்லாம் பிடிபட்டது. சரி வாங்க போய் பார்ப்போம். இதுதான் பழைய டச் ஹாஸ்பிட்டல். இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னாலே இருக்கு. உள்ள துப்புரவு பண்ணி வச்சிருக்கீங்க. உள்ள போய் பார்க்கலாம். இப்போ ஆஃபீஸு. ஓகே. சரி. இப்போ இது ஒரு அலுவலகமாக இயங்கி கொண்டிருக்கு. ஆனால் முதல் டச் ஹாஸ்பிட்டல் உண்டு. நான் நினைக்கிறேன் இதில் ஓபிடி ஆக்கள் இருந்திருப்பீங்க போல. அந்த இருக்கிற கட்டு இருந்திருக்கு பாருங்க. சரி வாங்க, இப்படி பின்ன போவோம். ஓகே. பழைய கட்டமைப்பு உண்டு. எவ்வளவு காலமானாலும் ஆகலும் பழுதாகாம நல்லாவே இருக்கு மாவட்ட கட்டிடங்கள். வாங்க பின்னால என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இதுதான் அந்த வெள்ளைக்காரர் இருந்த கோட்ஸா இருந்தது தெரியல, போய் பார்ப்போம். தாராளமா ஆலமரம் நிக்கு.
இதுவும் பாருங்க, அந்த நாங்க நேற்று பிள்ளையார் கோயில்ல போய் பாத்துறாங்க, விழுதுகள் வந்து இங்க கீழே ஊன்றி நிக்குது. அது ஒரு மரம் மாதிரி, ஆனா அது பெரிய விழுது. இதுலயும் தொடர்ந்து அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுதான் அந்த நீதிமன்ற கட்டடம். 1905 இங்க ஒரு நீதிமன்ற கட்டடமும் சிறைச்சாலையும் இருந்திருக்கான். வழக்கறிஞர் மற்றும் நீதியரசருக்கான குடியிருப்பு. நான் நினைக்கிறேன் அந்த டச் ஹாஸ்பிட்டல் இருக்கு தானே, அதை குடியிருப்பா கொடுத்துருக்குறாங்க போல. இதுதான் அந்த நீதிமன்றம், பழைய நீதிமன்றம். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஜட்ஜி இருந்திருப்பார் போல. இங்கே ஆக்கள் நின்று காய்ச்சிருக்கீங்கன்னா அப்படி இல்லாட்டி இதுக்கெல்லாம் நடந்திருக்கு மாதிரி இல்லை. யாரு தெரியும் அப்படி நடந்திருக்கு வந்து. படங்கள்ல கோட்ஸுகளை பார்க்கறது எப்படி இருக்குன்னு. இதுதான் புறாக்கூடு. இது ஒல்லாந்தர் காலத்துல கட்டப்பட்ட டச் டைம் தான். இப்போ முந்தி இந்த புறா மூலமா தானே தகவல் அனுப்புது. அப்ப அந்த புறாக்களை இதுல வச்சுதான் வளர்த்துருக்கணும். எல்லாமே நேற்று நான் என்ன சொன்ன, எல்லாமே அந்த முருகக்கல்லாம் இங்க இருக்கிற கட்டிடங்கள் அனைத்துக்குமே முருகக்கல், சுண்ணாம்புக்கல் அதுகளை தான் பாவிச்சு கட்டினவே. மற்ற அந்த சர்க்கரையும் கத்தாழையும் எல்லா இடத்துலயும் பல வரைய பேர் எழுதி விளையாடி இருக்கணும். இதுவும் அந்த நீதிமன்றத்தின் கட்டிட தொகுதியா தான் இருக்கு. ஆனா இது என்னன்னு தெரியல, இது சிறைச்சாலையா இருக்கலாம், இல்லாட்டி அது சிறைச்சாலையா என்னன்னு தெரியல. ரெண்டு பக்கம் அந்த பழைய எச்சங்கள் இருக்கு. இல்லாட்டி அந்த டச் கட்டிடத்தை அவையும் முந்தி ஒரு அலுவலகமா வச்சுக்கொண்டு இங்க சிறைச்சாலையும், இது அதுல சிறைச்சாலையும், இதுல ஏதாவது குடியிருப்பும் இருந்திருக்கலாம். இல்லாட்டி மாறி நடந்திருக்கலாம். இது நீதிமன்றமா இருந்து இது குடியிருப்பா இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். 1905 இருந்த யாருமே இப்ப இல்லை. அப்ப அந்த வரலாறு சொல்ல தெரியல. அதோட சில இது உள்ளடங்காத விஷயங்களும் இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். சரிவா, இந்தியால ஒரு பழைய கிணறு ஒன்றும் இருக்கு. கிணறு இல்ல போல, தொட்டி போல. இல்லாட்டி கிணறா இருந்து மூடினாங்களாவும் தெரியல. இது சிறைச்சாலையா இருக்கலாம் பார்க்க, அப்படித்தான் தெரியுது. இங்கத்தையும் போக்குவரத்துக்காக இந்த லேண்ட் மாஸ்டரை பாவிக்கிறது. இப்ப நேற்று டெல்ஜே கேஸ் போய்க்கலையும் ஒரு லேண்ட் மாஸ்டர் வருமெண்டவே. ஆனால் நாங்கள் மாமாண்ட வீட்டை போனதால பின்னேற போன ட்ராக் அதுதான் போனாங்க. அப்போ அதால நாங்கள் இதை சூஸ் பண்ணிடுறோம். ஆனால் நார்மலாக டெல்ஜே கேஸ் வாரீங்க, நிறைய பேர் வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டிராக்டர் இல்லாட்டி இதே மாதிரி லேண்ட் மாஸ்டர் ஒன்று அனுப்பினா அதில் வேற நல்லா இருக்கு. சரி, கொஞ்சத்துக்கு ஊருக்குள்ள சுத்தி பார்ப்போம், பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுல ஒரு வீடு இருக்கு பாருங்க. உண்மையை சொன்னா எனக்கு இந்த ஊர் பிடிச்சு கொண்டது. நல்ல அழகான ஒரு இடம், அதோட அமைதியான ஒரு இடமா இருக்கு. அதால எனக்கு இது நல்லா பிடிச்சு கொண்டிருக்கு. இதுல ஒரு சாப்பாடு கடை இருக்கு. இங்கால போனோம்னா இதுதான் இப்போதைய ஹாஸ்பிட்டல், நெடுந்தீவு ஹாஸ்பிட்டல். இதுக்குள்ளான் மீகாமன் கோட்டை இருக்கு. இது கிட்ட அங்கால போகணும். ஹாஸ்பிட்டல் நல்ல பெருசா தான் இருக்கீங்க. சர்ச் ஒன்றும் இருக்கு, கோயில் ஒன்றும் இருக்கு.
ஓகே, இப்படி ஒரு சின்ன ரவுண்டை நடிக்கிட்டு நான் வீட்டை போக போகிறேன். ஏன்னா அடுத்து பீச்சுக்கு போக போகிறேன் குளிக்கிறதுக்கு. நான் அங்கே போயிட்டு தொடர்ந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அகரவி ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கே தான் இன்றைக்கு விடிய சாப்பாடு வேண்டி கொண்டு போக போகிறேன். அப்பமும் பட்டீஸும் இடியப்பம் இருந்தால் முடிஞ்சு. ஒரு பட்டீஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு மிச்சத்தை கட்டி கொண்டு போவோம். அப்பம் 4 சொல்லி அப்பமும். அப்பம் எவ்வளோ இருக்கா? அந்த பேக்கரி ஆட்டோவும் வந்து மீன வேண்டது இல்லை. இதே மீன் கட்டுவோம். மத்தியான சாப்பாடு உங்கள்கிட்ட ஓட பண்ணி இருக்கு. முதலே என்னென்ன சாப்பாடு என்ன விலையில இருக்கு? நாங்க இங்க அங்க கூட 1000 ரூபாய். நாங்க அப்படி இல்லை, 500 ரூபா தான் பாஸ் இல்லைங்க. பாஸ் 600 ரூபாய், இறக்கிட்டு 600 ரூபா இருக்கும். கோழி இறச்சி கனவாயின்னு சொன்னா ஒரு லிஸ்ட்ல வருது. அங்க 2000 ரூபா வருது. நாங்க அப்படி விற்கிறோம். என்ன இறைச்சி சாப்பாடு 600 ரூபா, மற்றது மீன் அதெல்லாம் 500 ரூபா. நீங்க எங்க பேசுறீங்க? நான் கொழும்புல டூரிஸ்ட். யாழ்ப்பாணம் தான். நீங்க சுத்தி அது வெள்ள நீ சொன்னாதான் நல்ல. சரி, என்ன எல்லாமே 50 ரூபா தான். அதோட மத்தியான சாப்பாடோட ஒண்ணு போறீங்க. இப்ப நடந்து வரீங்கன்னா இந்த இதுல பக்கத்துல அந்த டெல்ஃப் ஜேகேஸுக்கு நாங்கள் திரும்ப அது பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முதல் இருக்கு. நான் வந்து வெள்ளனை ஓர்டரை கொடுத்தீங்கன்னா தான் நாவே சமைப்பினோம். சரி, இப்போ நாங்கள் நேராக போவோம். பஸ் வந்தன் இருக்கு. இங்கே சிடிபி. அதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ரவுண்ட் போட் ஒன்று இருக்கு. அந்த ரவுண்ட் போட்டுக்கு பக்கத்தில் போட்டிருக்கீங்கன்னா அந்த குப்பை டம்ப் பண்ணுற இடம் ஒன்று அங்கே அதில் இருக்குண்டு. அங்கே வரைக்கும் புயல் மாதிரியா எல்லாம் பசியில் இருக்கு. நான் அப்படியே உங்களுக்கு அதை காட்டி போட்டு டெல்ஃப் ஜேகேஸுக்கு நேராக போகிறேன். இப்படியே இல்லைன்னா சைக்கிள் ஓடி திரியுது நல்லா தான் இருக்கு. ஏன்னா இங்கே அந்த பெரிய சைக்கிள் வண்டிகளை பார்த்துருப்பீங்க. ஒரு கொஞ்ச நாள் ஓடி திரிங்கன்னா அது ஓடி திரியுறதுக்கான சாத்தியம் வேறே இல்லை. கொழும்புல சங்கர் இருந்த நேரம் டேக்குலோருக்கு ஓடி திரிஞ்சது. அந்நாள் சைக்கிள் இதுக்குள்ள இவ்விடத்துல காட்டுறேன் பாருங்க. இதுல குப்பை கொட்டுற இடம் இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போகணும். பட் அந்த கல்குருவி என்ன அரிதாகி கொண்டு வர ஒரு குருவி இனமும் இங்க இருக்கு, இந்தியன் கோசம். சரி, ஓகே, நாங்களே நீ அப்படியே அங்க போ. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னு சொன்னால், இந்த தீவுகளை வட்டாரங்களாக பிரிக்கிற வளமை உண்டு. இது நெடுந்தீவு 10ஆம் வட்டாரம், நெடுந்தீவு மத்திய என்று சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் தான் நெடுந்தீவுன்னா மத்திய பகுதின்னு நினைக்கிறோம். இல்லாட்டி அங்கே 2-3 வட்டாரங்களுக்கு இந்த மத்திய வருமானம் எனக்கு தெரியலை. அதற்காக கேட்டு பார்க்கணும், கேட்டு பார்ப்போம். இந்த கடற்கரையை மணல் துறை கடற்கரைன்னு சொல்லினா, இந்த மணல் துறை வீதிக்கு வந்தீங்கன்னா சரி, நேராக இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் திரும்புது. பின்னால் ஒரு தென்னந்தோட்டத்தோட ஒரு வீடு. இப்போ நான் கனதூரம் இப்படியே சைக்கிளையும் போய் வந்துட்டேன், நடந்தும் காட்டி கொண்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா சத்தம் சந்தடி என்று பெருசாக ஒன்றும் இல்லை. அதே நல்லா தான் இருக்கு. அதோட நேற்று இரவு இருந்த வெளிநாட்டுக்கார நேற்று அந்த கார்ட்ஸ் விளையாடினதை பார்த்துருப்பீங்க. அவையோட பிறகு திரும்ப இருந்து 10:30-11 மட்டும் விளையாடினாங்க.
அது நல்ல ஃபன்னாக போனது. அவை தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணவே, இப்போ இலங்கையில் எங்கெங்கே எல்லாம் தாங்கள் போயிட்டு வந்தவே என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கலாம். நல்லா இருந்தது. இப்படி வேறு யாக்களோட கதை கேட்கல இன்னும் நல்லா இருக்குது. ஏன்னாவே தங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லினோம், நாங்கள் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குமென்று சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிறேன், அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வரும், நல்ல ஃபன்னாகவும் போக மாட்டேங்கிற நாள். அது நேற்று நாங்கள் விளையாடின எல்லாத்தையும் ஃபுல்லாக வீடியோ எடுத்துருந்தா இன்னும் தெரிஞ்சுக்க நிறைய காய்ச்சி. நாங்கள் இங்கே இந்த கேம் விளையாடுற இடம் மட்டும் இருக்குது. ரைஃபிள் ஷூட்டிங், மற்ற இந்த அரோ ஷூட்டிங், பூல் டேபிள் அதில் இருக்குது, டிவி கேம், PS4 பரவாயில்ல, இதில் எல்லாம் இருக்குது. இங்கே டூரிஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் விளையாடலாம். எனக்கு இப்படி நைனாதீவில் கொண்டு வரணும்னு ஆசை. சொல்லப்போனால் நான் பீச்சுக்கு வந்துட்டேன். இப்போ இதில் கடலில் குளிக்க போட்டு நீங்கள் இதில் வந்து குளிக்கலாம். அதுக்குள்ளெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இதுக்குள்ளாமே போகலாம். வாங்க நான் இதுக்கெல்லாம் போவோம். இப்போ இதில் ஒரு 4 கிணறு இருக்குது, 4-5 கிணறு. நீங்கள் கடலில் குளிக்கிட்டு இதில் வந்து குளிக்கிட்டு போகலாம். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேம் ஒன்று இருக்குது. அது நேற்று நாங்கள் போய் நான் சொன்னேன், அந்த மழை நேரங்களில் தண்ணி இப்போ உள்ளுக்கு வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னால், நிறைய வெள்ளமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை திறந்து விட்டுருவேன் கடலோட போய் கலக்கிறதுக்கு. இதில் சின்ன பிள்ளைகளுக்கான ஊஞ்சல், சர்க்கஸ் அதெல்லாம் இருக்குது. நல்ல மணல் கடற்கரை, நல்ல மணல் கடற்கரை பாருங்க, மவுண்ட்லேனியா பீச் மாதிரி. ஆனால் தீவுப்புறத்தில் அப்படியே அவ்வளோ தூரத்துக்கு போகுது. அந்த இடம் வரைக்கும் போகுது. நான் நினைக்கிறேன் நேற்று அங்கேருந்து அந்த தொங்கலில் இருந்து தான் நாங்கள் அந்த சூரியன் மறைகிறத பார்த்து நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தென்னை மரம் இது இங்கே இருக்கு, இங்கெல்லாம் அது வரைக்கும் போகுது அந்த கடற்கரை. நான் அதான் ஜெட்டி நினைக்கிறேன், வடிவாக தெரியல, பார்ப்போம் போவேக்க. இப்போ நான் கடலுக்குள்ளே இறங்க போகிறேன். என்னடா இறங்கினா அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு கல் இருக்கு மண்டமாக சொன்னவே, அங்கால திரும்ப மண் வந்துருமா. மண் நல்லா சூடாக இருக்கு விடிய. இப்போ விடிய பார்த்தீங்கன்னா நேரம் 9:20. வினசு கடல்ல இறங்க இல்லையா, குளிக்க இல்லையா? சைட்ல கொஞ்சம் கல் என்ன, அது மண் மண் திட்டு. வாட்டர் ப்ரூஃப் தான். அப்ப யாரு வீடியோ எடுக்கிறது என்ன? அப்ப வினுசு பின்னாலேயே வா. அங்க வர மாட்டேன். கண்ணாடி எப்படிங்கம்மா? இந்த அளவுக்கு வரையும் ஓகே. அண்ணாவை பார்த்து கொண்டு வரணும். இதுல கவனமே. ஆமா. அதாவது ஒரு கொஞ்ச தூரத்துக்கு இப்படி இந்த மாதிரி கல்லுகள் இருக்கு. அங்கால மண், அதுல நிக்கிறார் பெரியப்பா. அந்த இடம் எல்லாம் மண். கொஞ்சம் நேராக்கி. ஓகே. என்னது அது நிக்கல, அது நிக்கல, அது ரெக்கார்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கு. அது இப்படி ஸ்கிரீன்ல தொட்டா வந்துரும். இதுக்கு மேல வராது. ஓகே சாரி. நாங்க பக்கத்துக்கு போங்க.
இங்கால நல்லா இருக்கு. இவ்வளவு தான் தண்ணி வந்துருக்கு. கடலுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டேன். சூப்பர் கடல் உண்டு. இருங்க உங்களுக்கு உள்ளுக்கு கொண்டே காட்டுறேன். இருக்கா அவடத்துல எல்லாம் ஆழமே இல்லை. பெரியப்பா எப்படி கடல்? ஆ குளிக்கிறதுக்கு சூப்பர் இடம். கண்டிப்பா இந்த தொடக்கல்ல மட்டும்தான் 40 காட்டினமாக இருக்கும். அங்கால கல் இல்லை. இது என்ன பார்க்க ஆழமா இருக்கிற மாதிரி இல்லை இருக்கு. கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்க. தண்ணி நல்ல கிளியரா. அதெல்லாம் கல் எங்க இருக்குன்னு பார்த்து வடிவா நடந்து போகலாம் உள்ளுக்கு. இப்ப இதுல பாருங்க இடுப்பு இல்லை. இந்த முழங்காலுக்கு மேல கொஞ்சம் தண்ணி நிற்கி. அங்கால போக போக இன்னும் குறைஞ்சிடும். எவ்வளோ கிளியர் பாருங்க. இப்போ இதுல பெரிய கல் இருக்கு தானே. இப்போ இதை தாண்டிட்டோம்னா அங்கே கல் இல்லை. இங்கெல்லாம் தண்ணி நல்ல தண்ணி நல்ல கிளியரா இருக்கு. எங்க தண்ணி நிக்கின்ற பாருங்க. முழங்காலுக்கு கீழே போக இன்னும் குறையுது கொஞ்சம். இங்கால போக இன்னும் ஒரு கொஞ்சம் கூடும். இதுல நின்று தான் நாங்கள் குளிச்சு கொண்டிருந்தோம். நாங்கள் பிறகு இப்போ எங்க நிக்கிறேன்னு பாருங்க. கரையில இருந்து இவ்வளவு தூரம் நீங்க வந்தும் வடிவா குளிச்சுட்டு போகலாம். ஊஞ்சல் விளையாட வந்துருக்கு. சரி நானும் வாரேன். பீச்சுக்கு இறங்கி இருக்கலாம். நல்லா இருக்கு. அந்த பீச்சுக்கு நான் போய் அதில் ஒரு கேம் சென்டர் கேட்டினா தானே, அதில் ஆக்கள் தங்கலாம். இப்போ அது என்ன மாதிரி விசாரிக்கிறோட தெரியும். வந்தாலும் கேட்கணும் போல. இல்லாட்டி நான் அது சம்மந்தமாக ஏதாவது எடுக்கலாம் டீட்டெயில்ஸ்ன்றா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஆமாம் இதெல்லாம் போகணும் தெரியுமா. ஓகே வாங்க நாங்கள் ஜேகேசி போய்ட்டு வலிக்கிடுவோம். இப்போ நான் கடலில் குளிக்கிட்டு வந்துட்டேன். நீ இங்கே நல்ல தண்ணியில் குளிக்க போகிறேன். இப்போ இந்த வாஷ்ரூமே உங்களுக்கு காட்டுறேன். எங்களுக்கு அங்கே இருக்கிற வாஷ்ரூம் இருக்கிற மாதிரி ஓப்பன்னா ஒரு போட் ஷேப்பில் இருக்குது. நல்லது. அந்த போட்டில் இருக்கிற அந்த இதுவும் இருக்கு. நல்லா இருக்குது. palm tree watching you. Say hi. குளிக்க நல்லா இருக்கு. இதுல உடுப்பு குழி உள்ளாம வந்த மாதிரி. ஓகே இது நான் ஃபுல்லா குளிக்கிட்டு போய் ஒடிக்கல போறேன். ஓகே நாங்கள் இப்ப ஜேகேஸ்ல இருந்து வெளிக்கிட்டோம். இப்போ 11 வச்சு கேற போறோம். 11 அங்க என்ன இருக்கு? கோயில் அது அரமணச்சாலத்துக்கு இருக்கா போட் போகுமா? சரி அடுத்த முறை வர மட்டும் ஜேகேஸுக்கு பாய். இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு பேன் வந்திருக்கு. என்னன்னா இன்னைக்கு நெடுந்தீவுல முதலாவது பெட்ரோல் செட்டுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடக்குது. அப்ப அதுக்காண்டி இதில் வந்திருக்கிறேன் பாருங்க.
சிபெட் கொண்ட பெட்ரோல் செட் வந்திருக்கு. முதலாவது பெட்ரோல் செட் தீவகங்களுக்குள்ளேயே முதலாவது பெட்ரோல் செட். இப்போ அதாவது இப்போ மற்ற பும்புடு தீவாதலுக்கெல்லாம் பாதை இருக்கு தானே. நாங்கள் ரைக்கலை நைனா தீவு, நடுந்தீவு, வெனல தீவு அப்படியான தீவுகளுக்குள்ள இங்கே தான் முதலாவது பெட்ரோல் செட் ஒன்று வைக்க போனால் அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாண்டை நடக்குது. அதுக்கு தான் ஆரம்பம் வந்திருக்கிறது மினிஸ்டர் அமைச்சர்கள் வந்து அப்போ அந்த விழா நடந்து கொண்டிருக்காங்க. இப்போ நாங்கள் ஜெட்டிக்கு போய் கொண்டிருக்கோம் 11:30 லான்ச் தானே. அப்போ அதை 2 எடுக்கலாது 10:30 ஏதாவது சொன்னவையா. இப்போ 11:30 ஆகுது. நாங்கள் போயிட்டு எடுத்து நாங்கள் போயிட்டு வெளியிடுவோம். இவர் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். நான் 3 நாளா இதெல்லாம் சுத்திட்டு இது எலும்பு கூடுங்க. அதுல இருக்கிற எலும்பு கூடுதா இல்லை கேள்ல எலும்பு கூடுதா கேள்ல. இவர் இந்தியால இருந்து வந்தவர், இப்ப சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறார், ஜாம்பியால. ஜெட்டிக்கு வந்துட்டான். வடதரைய நிக்குது, நெடுந்தரைய நிக்குது, 2லையும் வேணாம் எங்களுக்கு. எங்களை மற்ற போட்ல ஏத்தினா காணும். குடுவாரை அங்க குறிக்கடுவார் குறியட்டுவார். குறிக்கட்டு சனமா இல்லத்தானே. அந்த லோஞ்ச் தான். இப்ப இது 2 தான் ஓட மாட்டேன்னு சொல்றதா, மற்ற மட்டும் ஓடுமா. நாங்க அதுலயே போயிடுறோம். அந்த மற்ற லோஞ்சில போனதான் போட் அணையிற இடத்துல வரும். அதுக்குள்ளால ஒரு சின்ன ஒரு கேப்புக்குள்ளால வரும். அது மேலே இருந்து எடுக்கலான்டா வடிவம் எடுத்துருக்கலாம். நேற்று அது எடுக்கலாம் போச்சு. அதுதான் வலிக்கிறது நினைக்கிறேன். அப்பாடா வழியா போயிட்டு வரலாம். அதில் ஏன்டா மற்றது சரியான அமுக்கம். அது எனக்கு வட்டி விளங்கினது எப்போண்டா, ஒருத்தருக்கு வந்து ஏலாம் போயிட்டு அப்போக்கில் நான் மேலே ஏறி வந்து நின்று நான் வெளியில் சரி வீடியோ எடுக்கலாமான்னு போய் எடுக்கலாம். அந்த கிளிப் பண்ணும்போது பார்த்துருப்பேன். சின்ன வெளியில் அந்த நைனாதிவை கடக்கிறவன்னு சொல்லி ஒரு கிளிப் ஒன்று காட்டியிருப்பேன். அதை காட்டி போட்டு அவர் ஏலான்னு சொல்ல மேலே கொண்டு வந்து அவரை இருத்தி போட்டு கீழே இறங்குறேன்னு அது அமுக்குது. அப்படி அந்த இறங்க கீழே தள்ளுற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அப்போ உள்ளுக்கு போன பிறகு வேத்து வலியுது. அப்போ தான் விளங்கிச்சு ஓகே இது சரியா அமுக்குதுன்னு சொல்லி. அந்த அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் ஒன்று இருக்குது தானே, அதை வந்து பூட்டி வச்சுருவாங்க லான்ச் வெளிக்கிட்டோன்னே. ஏன்னா தண்ணி உள்ளுக்கு அடிக்கும். அந்த கண்ணாடியிலெல்லாம் தண்ணி அடிக்கும், மேலாலேயும் அடிக்கும். மேலால் வந்து அடிக்கிற இலையில் கொஞ்சம் தண்ணி உள்ளுக்கு வரும், அந்த படியால் வரும். ஆனால் என்னென்னா ஃபுல்லாக அடைச்சிருக்கிறபடியால் உள்ளுக்கு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, அந்த சரியான புழுங்கமாக இருக்குது. அதோட தலை சுற்றுற மாதிரி சத்தி வர்ற மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ இதில் போகிறதுக்கு அது ஓகே, பிரச்சனையே இல்லை. ஓகே நாங்களே நீ வலிக்கிடுவோம். இப்படித்தான் நீங்கள் பைக்கை கொண்டு போகிறது, போட்டில் ஏற்றி கொண்டு போயிடணும். அதோட நேற்று சுஜிகண்ணா சொன்னார் தங்கிற வாகனமும் இப்படித்தான் கொண்டு வந்தாங்க. அது அந்த வீடியோ அவர் தன்னிட்ட இருக்கின்ற பாபம் 7 மணி நேரம் எடுத்து போட்டு இதில் இந்த மீன் அதிலெல்லாம் மற்ற இடங்களுக்கு போகுது. இல்லை ஏற்றி கொண்டு போய் யாழ்ப்பாணத்துக்கு ஐஸ் பாக்ஸில் போட்டு கொண்டு போய்